அம்பாலால ஒரு பொண்ணு தன்னோட சொந்த அம்மாவே ரொம்ப கொடூரமா தாக்குற அதிர்ச்சியான வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆகி முதியோர்களோட பாதுகாப்பு பத்தின ஒரு பெரிய விவாதத்தையே இப்போ கிளப்பியிருக்கு. முதலாவதா இந்த சம்பவத்தோட விசாரணை. அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா, தற்காத்துக்க முடியாத ஒரு வயசான அம்மாவை அவங்க பொண்ணே முடிய புடிச்சு இழுத்து ரொம்ப மோசமா தாக்குறது பதிவாகியிருக்கு. இத பார்த்து மக்கள் மத்தியில கடுமையான கோபம் எழுந்திருக்கு. அதனால போலீஸ் இப்போ இந்த வீடியோ வச்சு கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தீவிரமா விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க. இரண்டாவதா, இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. இது ஏதோ ஒரு இடத்துல நடந்த தனிப்பட்ட சம்பவம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம சமூகத்துல முதியோர்கள் அவங்க சொந்த குடும்பத்தாலேயே எப்படி உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஏன் பண ரீதியாவும் கூட கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற கசப்பான நிதர்சனத்தை இந்த வீடியோ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இறுதியா, சட்டமும் யதார்த்தமும். இந்தியாவுல முதியோர் பராமரிப்புக்காக 2007ல கொண்டு வரப்பட்ட ரொம்பவே கடுமையான சட்டம் இருக்கு. முதியோர்களை கைவிடுறது ஒரு குற்றமா இருந்தாலும் பல சம்பவங்கள் வெளியில தெரியறதே இல்ல. ஏன் தெரியுமா? குடும்ப கௌரவம், பிள்ளைங்களை சார்ந்து வாழ்ற நிலைமை, அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் காரணமா முதியோர்கள் அமைதியா இருந்துடுறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, முதியோர்களை பாதுகாக்க வெறும் சட்டங்கள் மட்டும் பத்தாதுங்க. அவங்க எந்த பயமும் இல்லாம புகார் கொடுக்கறதுக்கான விழிப்புணர்வும் சுலபமான ஆதரவு கட்டமைப்புகளும் உடனே உருவாக்கப்படணும்.